குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீல்டு தியரியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட்னா ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் ரைட்டுங்களா. ஆக்சுவலாக நம்ம ஃபீல்டு பார்த்தாச்சு. ஃபீல்டில் என்ன பார்த்தோம்னா ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன், இன்ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஃபைனைட் இன்ஃபைனைட், அப்புறம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் டிரான்சென்டரல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோமா. ரைட், இப்போது அப்புறம் அல்ஜிப்ரிக் ஓவர், டிரான்சென்டரல் ஓவர்லாம் பார்த்தோம் சரிங்களா. ரைட், இப்போ என்ன பார்க்கணும், ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடு ஒரு முக்கியமான டாபிக்ஸ் ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். அதிலே ஸ்ப்ளிட்டிங்னா எதை பிரிக்க போகிறோன்னு தெரியல. எதை பிரிக்க போகிறோம், ஏதோ ஒன்று பிரிக்க போகிறோம் சரிங்களா. எதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அதான் கான்செப்ட். பாலினைம் ஓகே, அது ஒரு பாலினைமில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம், லீனியர் ஃபேக்டராக மாற்ற போகிறோம், அதான் கான்செப்ட் ரைட்டுங்களா. ஆக்சுவலாக மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் ஏ பாலினைமில் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஃபீல்டு கொடுத்துருவாங்க, எஃப்ங்கிறது ஃபீல்டு, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது பாலினாமியல், அதோட கோஎஃபிஷியன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் டிகிரி வந்து டிகிரி 1 மேலே இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இல்லாமல் டிகிரி 1 மேலே இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் கையில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இது கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் புரிஞ்சுக்கோங்க. எஃப்ங்கிற ஃபீல்டு, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற என்னது ஒரு பாலினாமியல் டிகிரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1, பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் அந்த ஃபீல்டு எஃப்ல இருக்குது ரைட்டா. இந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தேடுறோம். இப்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் எஃப்க்கு ஒரு ஃபீல்டுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம். ஒரு ஃபீல்டுன்னு கொடுத்தாச்சுலே அதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயுமே ஃபீல்டை படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன படிச்சுக்கணும்னா இப்படி படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு க்யூ இருக்கா, க்யூ இங்கே இருக்கும், இங்கே ஆர் இருக்கும், இங்கே சி இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச 3 ஃபீல்டு தான் சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா க்யூக்கு உள்ள எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காதுங்க. தேர் இஸ் நோ ஃபீல்ட் கண்டெயின் இன் க்யூ. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இந்த இடத்துல நோ ஃபீல்டு, எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது. ஓகே ரைட். இப்போ அதே நேரத்தில் இந்த க்யூக்கு ஆருக்கு இடையில் தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கும், இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா. ரைட். இப்போ அடுத்த ஒரு கிரிட்டிக்கல் ரீஜன் இங்கேயும் எந்த ஃபீல்டுமே இருக்காது, நோ ஃபீல்டு. அதாவது ரெண்டுக்கு இடையில இன்பிட்வீன் ரைட்டுங்களா, நோ ஃபீல்டு ஓகேங்களா. அப்புறம் சிக்கு அப்புறம் எந்த ஃபீல்டுமே இருக்காது. என்ன காரணம்னா சி இஸ் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்ட், அவ்வளோதான். ஓகே, சி இஸ் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்னால சியை கவர் பண்ணி எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். நீங்கள் புரிஞ்சுட்டா போதும், இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுட்டா ஈஸி. இந்த இடத்துல நோ ஃபீல்டு, இதுதான் ஃபீல்டு தியரியோட மொத்த கான்செப்டே முடிஞ்சுது சரிங்களா. ஸோ க்யூங்கிறது ஒரு ஃபீல்டு, க்யூக்குள்ளே எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது. க்யூக்கு ஆருக்கு இடையில் தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ். ஆருக்கு சிக்கு இடையில் ரெண்டு ஃபீல்டு, ஒன்று ஆறு ஒன்று சி, அது ரெண்டுக்குள்ள எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது சரிங்களா. அப்புறம் சிக்கு வெளியே சியை கவர் பண்ணி எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது. ஸோ இதுதான் ஃபீல்டு தியரியோட முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க பேச மாட்டாங்க, எப்பயுமே இந்த இடத்துல ரிசல்ட் வராது, ஏன்னா நோ ஃபீல்டுன்னு சொல்லியாச்சா. இப்போ இந்த இடத்துலையும் என்னது நோ ஃபீல்டு, அப்போ இந்த இடத்துலையும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, அல்ஜிப்ரிக் க்ளோஸ்டாக முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு அப்போ என்னென்னா எல்லா ப்ராப்ளமே இந்த இடத்துல தான் கேட்பாங்க. இந்த க்யூக்கு ஆருக்கு இடையில் தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ் இருக்கா. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரீஜனை பற்றி படிக்கக்கூடியது இந்த கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் ஃபீல்டு தியரி. எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு இப்படி தான் கொண்டு வர்றாங்க ஓகேங்களா. சரி, இப்போ அதை சொன்னால் இப்போ க்யூக்கு ஆருக்கு இடையில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கலாமா. அப்போது இப்படி நிறைய ஃபீல்டு இருக்கலாம். அப்போது மினிமம் ஃபீல்டு க்யூவை கவர் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த பாலினாமியல் சூட்ஸ் இருக்கிற மாதிரி தேடுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டுன்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா. ரைட், இப்போ டெஃபினிஷனுக்குள்ளே போமா. ரைட், ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்தாச்சு, எஃப் ஃபீல்டுங்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு சொன்னல ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் இ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃபோட ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் சொல்ல போகிறோம். ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன், அதாவது எஃபோட ஒரு எஃப் இருக்குது. ஸோ எஃப்பை கவர் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது இ, இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நான் சொல்ல போகிறோம் மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் எ பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவர் எஃப்னு சொல்ல போகிறோம் சரிங்களா. அப்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், எஃபோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் சொல்ல போகிறோம் மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டு ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம், ரெண்டுமே பேர் சரிங்களா. ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் த பாலினாமியல் அண்ட் ஓவர் எஃப் ரைட்டுங்களா. ரைட், இப்போ தான் சொன்னேன்ல, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற பாலினாமியல் கொடுத்துட்டாங்களா, அதை வந்து லீனியர் ஃபேக்டராக பண்ணுறோம். லீனியர் ஃபேக்டராக பண்ணியாச்சு. லீனியர் ஃபேக்டராக பண்ணும்போது
இதில் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும். ரூட்ஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா ஈயில் இருக்கணும். அதான மீனிங். ரூட்ஸ்லாம் எங்கே இருக்கணும்? ஈயில் இருக்கணும். அந்த அந்த எக்ஸ்டென்ஷனில் ரூட்ஸ் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. இது அந்த எஃப்ஆஃப்எக்ஸை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்னு சொல்லி லீனியர் ஃபேக்டரை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போது கொடுத்துருக்க பாலினாமியல் லீனியர் ஃபேக்டரை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. அப்போது இந்த ஃபீல்டு வந்து ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டாக மாறிடுச்சு. அப்போ இந்த இதோட நிப்பாட்டிட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டுன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம், அது லீனியர் ஃபேக்டராக மாற்றிடலாம். மாற்றி அது ரூட்ஸ் வந்து அந்த ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன்லேயே இருக்கும். அப்படி சொல்லிட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டுன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம மினிமம் சொல்லணும். அதான் முக்கியமான கான்செப்ட். இந்த இடம் தான் நிறைய பேருக்கு குழப்பம். இதுதான் இப்போ நிறைய பேருக்கு குழப்பம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது அதே ஃபீல்டை வந்து நான் நிறைய பேர் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அது கரெக்டான டெஃபினிஷன் சொல்ல மாட்டேறாங்க. இப்போ எஃப்ஆஃப்எக்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா 1, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா 2, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா என். ரைட்டுங்களா? இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2லாம் ரூட்ஸ். இந்த எஃப்ஆஃப்எக்ஸ் ரூட்ஸ் எங்கே இருக்குன்னா ஈயில் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதே பாலினாமியலை வேறு மாதிரி பிரேக் பண்ணுறேன். சரிங்களா? வேறு மாதிரி லீனியர் ஃபேக்டராக மாற்றுறேன். பி எக்ஸ் மைனஸ் பீட்டா 1, எக்ஸ் மைனஸ் பீட்டா 2, எக்ஸ் மைனஸ் பீட்டா எம்முன்னு பிரிச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? ரைட். ஸோ என்ன எம் சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? பிரிச்சாச்சு. ரைட்டா? இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட்ஸ்லாம் லீனியர் ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். இந்த ரூட்ஸ்லாம் பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா என்ன கண்டுபிடிச்சோமா, இந்த ரூட்ஸ்லாம் ரூட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் எங்கே இருக்கணும் தான் கொஸ்டின். பிலாங்ஸ் டு வாட்? இதுதான் கொஸ்டின் மார்க். சரிங்களா? எங்கே இருக்கணும்னா ஆக்சுவலாக என்னென்னா எஃப் கொடுத்தாச்சு. ஸோ கே அது இங்கே இருக்குது. ரைட்டா? கே இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல உங்களால் கே மட்டும்தான் ஃபில்லப் பண்ண முடிஞ்சுது. சரிங்களா? கே மட்டும்தான், இங்கேயும் இந்த கே தான் வருது. இதோட எந்த ஒரு சூப்பர் ஃபீல்டும் ஃபில்லப் பண்ண முடியல. சரிங்களா? இப்போ வந்து கே மட்டும்தான் எழுத முடியும். சரிங்களா? கேயோட எந்த சப்ஃபீல்டையும் உங்களால் இந்த இடத்துல கொடுக்க முடியல. ஓகே, கேயோட எந்த ஒரு சப்ஃபீல்டையும் இந்த இடத்துல கொடுக்க முடியலைன்னா அந்த கே தான் நான் மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக மாறிடும். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? சப்போஸ் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு கண்டுபிடிச்சி கே டேஷ்னு ஈன்னு வச்சுருக்கோமா? சரி, இந்த இடத்துல இ டேஷ்னு ஒன்று கண்டுபிடிச்சி, இந்த இடத்துல இ டேஷ்னு ஒன்றுனா இந்த இடத்துல சப்போஸ் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இ டேஷ்னு ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும், ரூட்ஸ் இங்கே வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா இது ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டுன்னு மாறாது. இது ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டு மாறாது. இது ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டு, அதாவது மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டு மாறாது. ரைட்டுங்களா? ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டு தான் இ, பட் மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீல்டு மாறாது. அப்போது இப்போ இப்படி வந்துடும். அப்போ இ டேஷ்னு வந்துடுச்சு. இப்போ இது என்னாச்சு, இதுக்கு ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன செய்வேன்னா அடுத்து இதே மாதிரி எஃப்எஃப்எக்ஸை பிரேக் பண்ணுவேன். மறுபடி சி எக்ஸ் மைனஸ் காமா 1, எக்ஸ் மைனஸ் காமா 2, எக்ஸ் மைனஸ் காமா பின்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ அதே சேம் ப்ராசஸ். இந்த காமா 1 காமா 2 காமா பிலாம் எங்கே இருக்குன்னு நான் தேடுறேன். சரிங்களா? சப்போஸ் உங்களால் இ டேஷில் மட்டும்தான் கொடுக்க முடியும். சப்போஸ் இ டபுள் டேஷ்னு கொடுத்துட்டீங்க. சரிங்களா? இ டபுள் டேஷ்ங்கிறது என்னென்னா, சப்போஸ் இந்த இ டேஷோட ஒரு சப்ஃபீல்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா இ டபுள் டேஷ். இந்த இ டேஷ் வந்து மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக இருக்காது. சரிங்களா? இ டேஷ் வந்து மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக இருக்காது. அப்போ என்ன செய்கிறோம், இன்னும் தேடுறோம். அதே மாதிரி எஃப்எஃப்எக்ஸை மறுபடியும் லீனியர் ஃபேக்டராக மாற்றுறோம். டி எக்ஸ் மைனஸ் டெல்டா 1, எக்ஸ் மைனஸ் டெல்டா 2, எக்ஸ் மைனஸ் டெல்டா க்யூன்னு வச்சுக்கோ. ரைட்டுங்களா? இப்போ இந்த மறுபடியும் என்னது டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா க்யூ, இதெல்லாம் மறுபடியும் அதே சேம் ப்ராசஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் இ ட்ரிபிள் டேஷில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன இது வந்து மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக மாறாது. சரிங்களா? அப்படியே இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அந்த ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம், அதுதான் இந்த மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். ரைட்டுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது என்ன அர்த்தம்னா இப்படி இருக்குது, ஆல்ஃபா இங்கே கே இருக்குது. ரைட்டா? அப்போது எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்தாச்சு. எஃப்ஆஃப்எக்ஸ் ரூட்ஸ் வந்து கேல தான் இருக்கும். கேல மட்டும்தான் இருக்கணும். எஃப்ஆஃப்எக்ஸ் அதாவது லீனியர் ஃபேக்டராக மாற்றுறீங்க. எஃப்ஆஃப்எக்ஸ் லீனியர் ஃபேக்டரின் கேல மாற்றிட்டு ரூட்ஸும் கேல தான் இருக்குது. ரைட்டுங்களா? இருக்குது. இப்போது கேயோட எந்த ஒரு ப்ராப்பர் சப்ஃபீல்டை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், அந்த எஃப்ஆஃப்எக்ஸ் ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக மாறாது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரோம். ஓகே, அதான் இங்கே சொல்ல வரோம். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வராதுன்னு சொல்லணும்.
இந்த மாதிரி கேடேஷ்ங்கிற ஒரு ஃபீல்டு வரலேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த கே என்ன ஆயிரும் மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக மாறிடும். ஓகே, எஃப்க்கு அதாவது கேயை கவர் பண்ணி இந்த எஃப்எஃப்எக்ஸுக்கு ரூட்ஸ் வந்து கே டேஷில் இல்லாமல் கொண்டு வரணும். ஓகே, இருந்துச்சுன்னா இது வராது. இதுதான் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடோட டெஃபினிஷன். ஓகேங்களா, 10 நிமிஷம் பேசியிருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போது ஓகே, இப்போ அந்த ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் ஏ பாலினாமியல் வந்து ஓவர் ஏ ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி எதாவது இந்த பாலினாமியலே டிஃபைன் பண்ணி பாலினாமியல் மாற்ற ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி ஃபீல்டை மாற்ற ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் என்னது இந்த யூனிட் இந்த இது போகுது ரைட்டுங்களா. ரைட், பாருங்கள் இப்போ எஃப்எஃப்எக்ஸுங்கிற என்னது பாலினாமியல் அவங்களே கொடுத்து x² + 1 கொடுத்துட்டாங்க. QFXனால் ஓவர் க்யூவில் பேச போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா க்யூ இருக்குது. ஓகே, இப்போது அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட். இப்போ க்யூக்கு சூப்பர் ஃபீல்டு ஒன்று தேட போகிறோம். சரிங்களா, ரூட்ஸ் வந்து இங்கே இருக்கணும். ரூட்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஃபீல்டை தேடணும். அது என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக இது என்னென்னா இது எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்தோன்னா பாலினாமியல் டிஃபைன் பண்ணி இப்போ இந்த ரெண்டுமே சேம் பாலினாமியல் பாருங்கள், x² + 1 x² + 1. இது q ஓவர் q, இது ஓவர் r ரைட்டுங்களா. அப்போ இது என்னது இங்கே நம்ம என்ன பேசுவோம், இங்கே ஆரில் பேசுவோம். 6 இங்கே c. சரிங்களா, இங்கே ஸ்ட்ரெச்சர் வேறு. ஓகேவா, இப்போ சேம் பாலினாமியல் ரெண்டுக்குமே சேம் பாலினாமியல் எஃப்எஃப்எக்ஸ் தான். எஃப்எஃப்எக்ஸ் x² + 1. இப்போ நான் இதை லீனியர் ஃபேக்டராக மாற்றுறேன். மாற்றியாச்சுன்னா x + i x - i இதை மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். சரிங்களா, இதை மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். ஓகே, அப்போது இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து q(i)ன்னு முடியும். q(i)ன்னு முடிஞ்சிடும். q(i) கவர் பண்ணி r இருக்கும், r கவர் பண்ணி c இருக்கும். கரெக்டுங்களா. இப்போது இது ரெண்டுக்கு இடையில எந்த ஒரு என்னது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுமே இருக்காது. ஸோ அதான் கான்செப்ட். இந்த க்யூக்கும் QIக்கு இடையில எந்த ஒரு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடும் இருக்காது. மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு QI தான் இந்த இது ரைட்டுங்களா. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டிங்கன்னா அப்போ இந்த பாலினாமியலுக்கு இந்த ஃபீல்டை பொறுத்து ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு QIன்னு வருது. இப்போ இங்கே வருவோம், அதே பாலினாமியல் எடுத்துக்குவோம் 6. இப்போது ஃபேக்டரைஸ் பண்ணி x + i x - i இது என்ன வரும்னா ஓகேங்களா. இப்போ க்யூ இதான் சொன்னேன்னா இப்போ ஆருக்கு சி கிட்ட எந்த ஒரு ஃபீல்டுமே இல்லை. ஸோ அப்போ என்னது ஆர் தான் மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு. சரிங்களா, R(i) தான் சின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அதாவது ஆரை கவர் பண்ணி சி தான் என்னது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு ரைட்டுங்களா. அப்போ ஒரே பாலினாமியலுக்கு என்னது மாறுது. சேம் பாலினாமியல் ஃபீல்டை மாற்றும் போது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு மாறுது. சரிங்களா, அது வேறு பாலினாமியலுக்கு அது உங்களுக்கே தெரியும். வேறு பாலினாமியலுக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஆல்ரெடி தெரியும் ரைட்டுங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்தாச்சு, ஒரு ஃபீல்டு கொடுத்தாச்சு, பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட் அந்த ஃபீல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஃப்க்கு அந்த பாலினாமியலை பொறுத்து ஒரு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கண்டிப்பாக இருக்கும், ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ரைட்டுங்களா. அது ஒன்று. சப்போஸ் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து ஆர் யூனிக் அப் டு ஐசோமார்பிசம். சரிங்களா, இப்போ சப்போஸ் அப்போ சொன்னால இப்போ எஃப் இப்போ இந்த ஒரு இதுக்கு வந்து கே தான் வச்சுக்கோங்க. கே தான் என்னது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு சொல்கிறோம். ஓகே, கே தான் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு சொல்கிறோம். இப்போது இன்னொரு மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு இருக்குது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் இது என்னது ஐசோமார்பிக்காக இருக்கும். அதாங்க சொல்ல வரோம். ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு ஆர் யூனிக் அப் டு ஐசோமார்பிசம் சேமாக இருக்கும். அது ரெண்டு ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா, அதை எழுதிப்போம். இஃப் தெர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பிளிட்டிங் ஸ்பீட்ஸ், ஒரு ஃபீல்டுக்கு நிறையா ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு இருக்குது ஓவர் பாலினாமியல், then there are isomorphic to each other. ரைட்டுங்களா. இது ஒன்று. இதை சொல்ல நினச்சேன். ஓகே, அதாவது சொல்ல மறந்துட்டேன். ஏன் இப்போ அதாவது புக்கிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறுமனே ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுன்னு அர்த்தம். சரிங்களா, எங்கெல்லாம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுன்னு வேர்டு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல என்னது இன்டெரக்டாக மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுன்னு கொடுத்தாச்சு, அந்த இடத்துல மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுங்கிறது இன்டெரக்டாக அண்டர்ஸ்டுட்டாக நம்ம பண்ணிக்கணும். சரி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அது ஒரு சிலருக்கு புரியாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இது ஒரு தியரம். அடுத்த தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது எஃப்போட எக்ஸ்டென்ஷன் இ ரைட்டுங்களா. ரைட், இந்த பாலினாமியல் வழக்கம் போல் எஃப்எஃப்எக்ஸில் எடுத்தாச்சு. டிகிரி வந்து >1. இப்போது ஒரு எலமெண்ட்டு ஆல்ஃபா, அதான் இதை சொல்கிறோம், ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப். இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2லாம் என்னது இந்த ஈயில் இருக்குது, சூப்பர் ஃபீல்டில் இருக்குது.
இருக்கா. எஃப்எஃப்எக்ஸ் இந்த மாதிரி லீனியர் ஃபேக்டராக மாற்றியாச்சு. மாற்றிட்டோம்னா அந்த ஈங்கிற எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு சொல்லியிருக்கோமோ அது என்ன இருக்குன்னா இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இது என்னது கான்செப்ட், இது என்ன அர்த்தம்னா சேம் கான்செப்ட் சரிங்களா. அதாவது இதுக்கு என்ன சொன்னாங்க ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது எஃப், இது கே, இந்த α1 α2 α n இங்கே இந்த கேல உள்ள எலமெண்ட்ஸ் α1 α2 α3 α n கேல உள்ள எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணால் இதுக்கு மீனிங் என்னென்னா, ஸோ ஒரு ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கேக்கு ஒரு ஃபீல்டுக்கு சப்ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டெய்னிங் எஃப் அண்டு திஸ் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்டெல்லாம் எஃப்ஐயும் கண்டெயின் பண்ணி இருக்கணும், இந்த α1 α2 n-ஐயும் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் சப்ஃபீல்ட் ஆஃப் கே இஸ் கால்டு திஸ் அப்படின்னு நான் இப்போ ஒரு வீடியோஸில் போட்டிருப்பேன் லாஸ்ட் டைம். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஆக்சுவலாக இது நீங்கள் கண்டுபிடிச்சினா ஒன்ஸ் இப்படி எழுதிக்கலாம். அந்த ஈங்கிற எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு இப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமானது. எஃப்ங்கிறது ஃபீல்டு கொடுத்தாச்சு. எஃப்எஃப்எக்ஸ்ங்கிறது இரோடியூசிபிள் பாலினாமியல் முக்கியமான இரோடியூசிபிள் பாலினாமியல் முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இரோடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃப்ஆ இருந்துச்சுன்னா ஆல்ஃபா இஸ் எ ரூட் ஆஃப் பி எஃப் எக்ஸ். ஆல்ஃபா இஸ் எ ரூட் ஆஃப் பி எஃப் எக்ஸ் இன் சம் எக்ஸ்டென்ஷன் இ ஆஃப் எஃப் ரைட்டுங்களா. இந்த எஃபோட ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு ஆல்ஃபா வந்து ரூட்டாக இருக்குது. ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல் இரோடியூசிபிள் பாலினாமியல் ரூட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் பை பி ஆஃப் எக்ஸ். அதாவது இது ஐடியல் ஓகேங்களா. இந்த பாலினாமியல் ஐடியல் வந்து இது. அப்போ இது வந்து என்ன ஆயிரும்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸாக மாறிடும், வெக்டார் ஸ்பேஸாக மாறிடும். அப்போ இந்த இது எஃப் ஆல்ஃபான்னு கிடச்சிடும். எஃப் ஆல்ஃபாங்க ஒரு ஃபீல்டு சரிங்களா, ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனாக மாறிடும். அவ்வளோதான் ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி இங்கே ப்ராப்ளம் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து x² + 1 இரோடியூசிபிள் பாலினாமியல் படிச்சிருக்கோம். டிகிரி என்னது 1 or 2 இருந்தால் என்னது ஸோ க்யூவில் இதுக்கு ரூட்ஸே இருக்குது. அப்போ இது இரோடியூசிபிள் பாலினாமியல் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஆல்ஃபா இது ரூட்ஸ் என்ன வரும், ஐ வருமா, அப்போ க்யூ ஆஃப் ஐன்னு போட்டுருங்க. அவ்வளோதான், இதான் இந்த தேரம் சொல்கிறது ரைட்டுங்களா. அடுத்து இங்கே வருவீங்க, இங்கேயும் டிகிரி 2 தானே. ஸோ ரியல் நம்பர்ஸில் இதுக்கு ரூட்ஸே இருக்கவே இருக்காது. அப்போது இது இரோடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் ஆர்னு வந்துடும். இப்போது இந்த தேரம் படி ஆர் ஆஃப் ஐனா சி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குவேன், இதே தான் சேம் க்யூ ஆஃப் எக்ஸ் x² - 2. அப்போது இதுக்கு பாலினாமியலுக்கு ரூட்ஸ் வந்து க்யூவில் இருக்காது, டிகிரி 2ங்கிறதுனால ரைட்டுங்களா இருக்காது. அப்போ இது வந்து இரோடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் க்யூன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்போ இது என்ன ஆயிருன்னா இந்த தேரம் படி என்னன்னா க்யூ ஆஃப் ரூட் இது ஃபீல்டு ரைட்டுங்களா. பட் இது ஃபீல்டு வராது. இந்த எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா சி ஆஃப் எக்ஸ் x² + 1 இது ரெடியூசிபிள் பாலினாமியல் வரும். இது வந்து என்ன ஆயிரும், ரெடியூசிபிள் பாலினாமியல் வந்துடும். அப்போ என்னது இது வந்து ஃபீல்ட் ஆஃப் இஸ் நாட் ஐசோமார்பிக் டு எனி ஃபீல்டு ரைட்டுங்களா. ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லைட்டாக அந்த தேரத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஹெஸ்டெயின் சார் புக்கில் உள்ள கொஷின்ஸ், எல்லாமே ஹெஸ்டெயின் சார் புக்கில் உள்ள கொஷின்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல்டு தியரி மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். ஃபீல்டு தியரி ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஃபீல்டு தியரி அப்படியே கவர் பண்ணியிருப்பேன். ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் கவர் பண்ணியிருப்பேன். அப்புறம் அந்த டவர் தியரம் சொல்லியிருப்பேன். டிகிரினா என்னன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் என்ன நிறைய விஷயம் அல்ஜிப்ரிக் ஓவர் அதெல்லாம் சொல்லியிருப்போம் சரிங்களா. எல்லாமே சொல்லியாச்சு. அப்போ இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். வாட் இஸ் டிகிரி என்னது அப்படின்னு பார்த்துருப்போம். பார்த்துட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம்னா ரூட்ஸ் இன் பாலினாமியல் இந்த தேரம் வரப்போம். ஒவ்வொன்றா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தேரத்தை அப்படியே கோட் பண்ணி காமிக்கிறோம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி n ஓவர் a field f can have at most n roots in any extension field ரைட்டுங்களா. அது ஒரு தியரம். அப்புறம் வந்து இந்த இது என்னென்னா இந்த ஒரு தியரம், டிகிரி என்ன இருந்தால் அது இரோடியூசிபிள் ஓவர் இதாக இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனில் அதோட டிகிரி வந்து என்ன இருக்குன்னு சொல்கிற அடுத்த விஷயம் ரைட்டுங்களா. அந்த 2 விஷயத்தை கம்பைன் பண்ணி சொல்ல போகிறோம். அப்புறம் இந்த 3 ரிசல்ட் இந்த தியரம் 3 தியரத்தை அப்படி நான் கம்பைன் பண்ணி சொல்ல போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை ரைட்டுங்களா. சொல்லிவிட்டு டேரெக்டாக ப்ராப்ளம் போட்டுடலாம் ரைட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு தியரம், அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் முக்கியமான தியரம், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தியரமே. இதுதான் ஃபண்டமெண்டல் தியரமாக ஃபீல்டு தியரம் முன்னாடி சொல்லியிருப்பேன் சரிங்களா. எஃப்ங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இது வந்து என்னது நாட் ஈக்குவல் 0ன்னா தான் டிகிரி வந்து இப்படி கூட போட வேண்டாம். ஓகே ரைட் 0, அதாவது இப்படி போட்டாலே டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 போட்டாலே போதும் சரிங்களா. ரைட். ஸோ அதாவது நான்-ஜீரோ பாலினாமியல் எந்த ஒரு நான்-ஜீரோ பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்தாலும் அதுக்கு ரூட்ஸ் கண்டிப்பாக அதோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கேல ஆல்ஃபா கேவோட எக்ஸ்டென்ஷனில் கண்டிப்பாக அதுக்கு ரூட்ஸ் இருக்கும். இது வந்து ஜென்ரல் தியரம் புரியுதுங்களா. ஆல்ஃபாவில் அதாவது கேல ரூட்ஸ் இருக்காது, கேல ரூட்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதோட அந்த அந்த ஆல்ஃபாவில் ரூட்ஸ் இருக்காது. இப்போ இந்த போட்டிருக்கோங்க ஆல்ஃபா பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் எடுத்திருக்கோமா. இப்போது ரூட்ஸ் வந்து இந்த எஃப்பில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதோட எக்ஸ்டென்ஷனில் கண்டிப்பாக
என்னது ஆல்ஃபா வந்து அந்த பாலினாமியலுக்கு ரூட்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒரு ஃபீல்டோட கோஎஃபிஷியன்ஸை வச்சு ஒரு பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ரூட்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஸோ இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அதான் அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபீல்டு தியரி. சரிங்களா? ரைட். செகண்ட் தியரம் என்னென்னா, இது இப்போ சொன்னது, எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்ன ஓவர் எ ஃபீல்டு எஃப் ஆஸ் அட்மோஸ்ட் என் ரூட்ஸ். அதோட எக்ஸ்டென்ஷனில் என்னது என் ரூட்ஸ் இருக்கும். சரிங்களா? டிகிரி என் ஓவர் இருந்தால் ஆஸ் அட்மோஸ்ட் என் ரூட்ஸ் இன் எனி இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கே ஓவர் எஃப். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் சிம்பிளாக எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன். இப்போ ஒரு இப்படி கொடுத்துருவேன், AX² BX + C கொடுத்துட்டு ABCR ரியல்னு கொடுத்துட்டு A is not equal to 0, அப்போ தான் டிகிரி 2 வரும். போய் கொடுத்துட்டு தம்பி இதுக்கு ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு கேட்பேன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் ரெண்டுன்னு சொல்லி, ரெண்டுங்கிறது தப்பு. சரிங்களா? ஆக்சுவலாக ரூட்ஸ் எங்கே தேடுறீங்க, எக்ஸ், அதாவது அந்த இடத்துல என்ன மீனிங்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்படி கொடுத்துட்டு ஹவு many ரூட்ஸ் ஆர் தேர்னு கேட்பாங்க. அப்படி இமீடியட்டாக என்ன கேட்கணும் கொஸ்டினை, வாட் இஸ் எக்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூவா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரா, எக்ஸ் பிலாங்ஸ் டு சியான்னு கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் திரும்ப இந்த கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? கேட்டால் தான் இங்கே உங்களுக்கு அந்த கொஸ்டின் புரியுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ ஜென்ரலாக கேட்குறாங்கன்னு வச்சுக்குவேன். ஜென்ரலாக கேட்டால் அட்மோஸ்ட் திஸ் குவாட்ரடிக் பாலினாமியல் ஹேஸ் அட்மோஸ்ட் 2 ரூட்ஸ்ன்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகே, அட்மோஸ்ட் 2 தானே சொல்லியிருக்கோம், 2 தாண்டாதுன்னு சொல்லியிருப்போம். அட்மோஸ்ட் 2ல் இதை வந்துடும். அப்போ நோ ரூட்ஸ் வரும்போது இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே சொல்லும்போது சியில் கேட்கும்போது எக்ஸாக்ட்லி 2 zeros in Cன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இது முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் எதை பொறுத்து இந்த ரூட்ஸ் மாறும். இப்போ பொதுவாக ஏதோ ஒரு பாலினாமியல் டிகிரி 2 கொடுக்குறாங்க. ஸோ ஓவர் ஆர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆரில் இருக்குன்னா இதுக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து அட்மோஸ்ட் 2 இருக்கும். 2 தாண்டாது, அவ்வளோதான். ஒன்று ரூட்ஸே இல்லாமல் இருக்கலாம், 2 ரூட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஒரு ரூட்டுங்கிறது மல்டிபிளிசிட்டி தான். சரிங்களா? ஒரு ரூட்ஸ் சொல்லுங்கள், 0 ரூட்ஸ் 2 ரூட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? 2க்கு மேலே இருக்காது. சரிங்களா? அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. பாலினாமியல் டிகிரி என்ன இருக்கா, எஃப்பில் ஒரு பாலினாமியல் டிகிரி என்ன அப்படின்னா அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னா என் ரூட்ஸ் இருக்கும். எங்கே இருக்கும், அதோட எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அட்மோஸ்ட் என் ரூட்ஸ் அதோட எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ரைட். இது ஞாபகம், அட்மோஸ்ட் என் ரூட்ஸ். இப்போ இது அப்படியே இந்த பாலினாமியல் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் எடுப்போம். அதான் கான்செப்ட். இர்ரெடியூசிபிள் எடுக்கும்போது என்னன்னு எழுதணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அந்த ரூட்ஸ் வந்து என்னது, என்னன்னு அட்மோஸ்ட் என் சொல்லி எக்ஸாக்ட்லி என் ரூட்ஸ்னு எழுதணும். சரிங்களா? அதான் என் கான்செப்ட். P(f(x) எனி பாலினாமியல் f(x) ஆஃப் டிகிரி n greater than or equal to which is irreducible over f அப்படி இருந்துச்சுன்னா தென் there is an extension, ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். சரிங்களா? எஃபோட ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஏன்னா டிகிரி என்ன இருக்கும். சரிங்களா? டிகிரி வந்து எக்ஸ்டென்ஷனோட டிகிரி வந்து என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அதாவது என்ன சொல்ல இதை தான் சொல்ல வராங்க. ஸோ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு கே, அது ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷனில் இதுக்கு ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் இங்கே கான்செப்ட். இது ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே சேம் கான்செப்ட், எஃப் இல்லாட்டி எஃபிஏ ஃபீல்டு f(x)ங்கிறது f(x)ல் உள்ள ஒரு பாலினாமியல் டிகிரி வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் த பாலினாமியல் ஓவர் எஃப் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் n ஃபேக்டரியல். சரிங்களா? அந்த ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோமா, அந்த பாலினாமியலை பொறுத்து அந்த ஃபீல்டை பொறுத்து கண்டுபிடிக்குமா, அப்போ அதோட டிகிரி என்ன வரும்னா அட்மோஸ்ட் n ஃபேக்டரியலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாமா?